ஏங்க முறைக்காதீங்க, அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். என்ன பாப்பா, உனக்கு அந்த பையனை தெரியுமா? எனக்கு இவன் யாருன்னே தெரியாதுக்கா, சும்மா போய் சொல்லிட்டு இருக்கான். ஏங்க நான்லாம் ஒன்று போய் சொல்லுங்க, அவங்க தான் போய் சொல்றாங்க. நான் ஏங்க போய் சொல்ல போறேன்? இவன் தான் பின்னாலே சுத்தி கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். தம்பி, என்னப்பா பின்னாடி சுத்தி கலாட்ட பண்ணிட்டு இருக்கியா? முதல்ல வெளிய போ. ஐயோ இல்லக்கா, எனக்கு இந்த பொண்ணு நிஜமாவே நல்லா தெரியும். எனக்கு இவன் யாருன்னே தெரியாதுக்கா. ஏங்க அந்த பொண்ணு தான் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுதுல, உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியும், நாங்க எப்படி நம்புறது? எப்படியா? நீங்க வேணா அவங்க ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில பாருங்க, தழும்பு இருக்கும், வேணா செக் பண்ணி பாருங்க. போய் பாருக்கா. காட்டுமா. அக்கா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அக்கா. உன்னோட கையில இல்லன்னு எங்களுக்கு தெரியும், ஒரு தடவை காட்டினா அவன் போயிருவான்ல. காட்டு. தழும்பு இருக்குடி. நான் தான் சொன்னேன்ல. அழகி ஒரு நிமிஷம், சட்டை வாங்கி தரேன்னு தானே உள்ள கூட்டு வந்தீங்க, நீங்க பாட்டுக்கு போறீங்க? என்ன வளர்ற? ஏங்க வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தான் உள்ள வரையும் கூட்டு வந்தீங்க. நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லல, ஒழுங்கா வழி விடு. ஏங்க அக்கா பாருங்கக்கா, திரும்ப போய் சொல்றாங்க. பாப்பா, நீ மறுபடியும் போய் சொல்றியா? வா, அந்த தம்பிக்கு சட்டை எடுத்து கொடு. அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, அவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான். சனோ, போய் எடுத்து குடுறி. உள்ளங்கையில பாருங்க, தழும்பு இருக்கும். தழும்பு இருக்குடி. சனோ, போய் எடுத்து குடுறி. அவனுக்கு ஒரு சட்டை எடுத்து காட்டுங்க. பாருங்க, இது நல்லா இருக்கா? அதெல்லாம் நல்லா இருப்ப. ஏங்க எனக்கு ஏத்த மாதிரி நீங்களே ஒரு நல்ல சட்டையை எடுத்து கொடுங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சரி, நான் போய் போட்டு வந்துடுறேன். அழுகி அழுகி அக்கா மயக்கம் போட்டாங்க, தண்ணி எடுத்து சீக்கிரமா. என்னாச்சு? அக்கா நான் தண்ணி குடிங்க. தம்பி, என்னாச்சு? எங்க போராட்டம் இருந்தா ஒழுங்கா சாப்பிட்டா தானே? என்னக்கா இதெல்லாம்? இப்படி சாப்பிடாமே இருந்தா எப்படிக்கா? பாப்பா பத்தி யோசிச்சு பாத்தீங்களா இல்லையா? அக்ஷய் தம்பி, என்ன இங்க? என்ன விடுங்கக்கா, நீங்க என்னக்கா இப்படி இருக்கீங்க? நான் எத்தனை தடவை சொன்னேன் சாப்பிடுங்கன்னு, இப்ப பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னு. இப்ப நாங்களா இருக்கோம், அதனால பரவாயில்ல. இதுவே யாரும் இல்லாத இடத்துல ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிருவீங்க? நல்லா சொல்லு அழகி, நானும் நிறைய வாட்டி சொல்லி பார்த்துட்டேன். ஒன்னும் சரியாயிடுச்சு. என்ன சரியாச்சோ? போராடுறது எதுக்கு? ஜெயிக்கிறதுக்கு தானே. ஜெயிக்கிறதுக்கு உடம்புல தெம்பு வேணும். நீங்க பட்னி போடுறது உங்களை இல்ல, உங்களோட வெற்றிய. சரிம்மா, நான் கிளம்புறோம். அக்கா அதான் உடம்புக்கு முடியல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன். இல்லைம்மா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, வேலை இருக்கு, கிளம்புறோம். அழகி, போறதுக்கு முன்னாடி சட்டைக்கு பில் போட்டு போயிடு. என்னது பில்லா? ஆமாக்கா, அழகிதான் அந்த சட்டையை எடுத்து கொடுத்தா. அக்கா நான்லாம் ஒண்ணு எடுத்து கொடுக்கல, அந்த பொண்ணுதான் எடுத்து கொடுத்துச்சு. அப்போ எனக்கு அக்கா பாப்பாக்கு பர்த்டே வருதுன்னு சொன்னீங்களே, பேசாம இந்த கடையில ட்ரெஸ் எடுக்கலாமா? இந்த கடையிலையா? இதெல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். அது இல்லாமல் நான் இப்போ இருக்க நிலைமைக்கு
இங்கெல்லாம் ஒன்றும் வாங்க வேண்டாம். அவளுக்கு ஃபீஸ் வேற கட்டணும். நீ வா போகலாம். ரஜிதா நிமிஷம் வா. இப்ப எதுக்கு தனியா கூட்டிட்டு வந்திருக்க? ரெஜி நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணி கொடுக்கலாமா? ஆஃபரா? ஏதோ சொந்த கடை மாதிரி பேசிட்டு இருக்க. ஆஃபருக்கு முதல் மேனேஜர் பர்மிஷன் கொடுக்கணும். அதை துர்கா மேடம் அக்செப்ட் பண்ணும். இந்த மாதிரி 1008 பிரச்சனை இருக்கு. இப்பெல்லாம் மேனேஜர் சொல்றத துர்கா மேடம் கேக்குறாங்க. அதெல்லாம் சரிதான் ரெஜி, ஆனா எனக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இதுதான் தப்பு. ஏன்? நம்ம பண்ண தயங்குற வேலைய அவங்க தைரியமா பண்றாங்க. அதை நினைச்சு நம்ம பெருமை தான் பண்ணணும், பாவப்படக்கூடாது. ஆமா ரெஜி, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். அதான் அந்த பொண்ணு நம்ம கிட்ட நீங்க என் மேல பாவப்பட்டு பரிதாபப்பட்டு அதை பண்ணலையே அப்படின்னு கேட்டுச்சுல்ல. ஒருவேளை நான் ஏதாவது பண்ண போயிருந்தா அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும்ல. சரி வா, அவங்கள போய் பார்க்கலாம். ரஜிதா, தீபாவளி ஆஃபர் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். 50% டிஸ்கவுண்ட். அப்புறம் எனக்கா நம்ம எல்லாருக்குமே தீபாவளிக்கு இங்கேயே ட்ரெஸ் எடுத்துடலாம். அக்கா இந்த saree உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த கலரும் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குக்கா. அழகி, ஷர்ட் வாங்கி கொடுத்தல, பேண்ட் யார் வாங்கி தருவா? வாங்கி கொடு. நான் எதுக்கு பேண்ட் வாங்கி தரணும்? ஷர்ட்டே நீ அடம் முடிச்சு தான் வாங்கின. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பேண்ட்டும் நீ தான் வாங்கி தரணும். அக்கா, இவங்க அக்கௌண்ட்ல எனக்கு ஒரு பேண்ட் கொடுங்க. அழகி இங்க பாரு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, வச்சுக்கோ. ஐயோ சூப்பரா இருக்கு. கொஞ்சம் திரும்பி பாரு. இப்ப என்ன? உங்களுக்காக பார்த்து பார்த்து எடுத்தாரு. இங்கே ஒரு சில பேர் எங்களை பார்த்தாவே 2 அடி தள்ளி நிற்பாங்க, அருவருப்பா பார்ப்பாங்க. அதுலேயும் தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்டோன்னு வச்சுக்கோங்க, வாசல்லே நிற்க வச்சு இப்படி பட்டுப்படாமல் ஊற்றுவாங்க. ஆனால் உங்களை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கஷ்டத்தெல்லாம் கேட்டு எவ்வளோ அன்பா அரவணைப்பா இருக்கீங்க. இந்த உலகத்துல இன்னும் சில பேர் எங்களை மனுஷனா மதிக்கிறாங்கன்ற திருப்தி எங்களுக்கு இருக்கு. ரொம்ப நன்றி. ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க எல்லாருமே சமத்தான். அக்கா, யாரு மேல யாரு கீழேங்கிறது அவங்க செய்யற வேலை இல்ல, அவங்க மனசுலதான் இருக்கு. நாங்கெல்லாம் மனசை பாக்குறவங்க. சரிம்மா, எங்களுக்கு வேலை வந்துச்சு, நாங்கள் கிளம்புறோம். சரிக்கா, எங்களுக்கும் கஸ்டமர் வந்துட்டாங்க, நாங்களும் பாக்குறோம். சரி. போயிட்டு